நம்ம ஹால்லேருந்து ஒரு கிச்சன் என்டர் ஆகிறோம். அந்த இடத்துல ஒரு டாப் பேஸ்னு வச்சுருக்காங்க. அது கீழே ஒரு சிங்கிள் டோர் போட்டு நம்ம பண்ணது தான். அப்படியே அந்த வால் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக லூவர்ஸ் கொடுத்து, எங்கேயுமே அந்த கரை ஆகாமல் இருக்கிறதுக்கு வேண்டி நம்ம ஃபுல்லாகவே லூவர்ஸ் கொடுத்து ஒரு மிரர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஒரு சின்னதாக ஆளுக்கும் டைனிங்குள்ள ஒரு பார்ட்டிஷன் வேணும்னு சொன்னால ஒரு சின்னதாக ஒரு ஓப்பன் செல்ஃப்ஸ் வச்சு ஹேங்கிங் லைட்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்க. ஓகேங்களா. ரொம்ப என்ட்ரன்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நம்ம ஒரு பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், ஒரு உட்டனில். இந்த வால் என்ன கலரோ அதே கலர் தான் நம்ம கிச்சனுக்குள்ளேயே கொண்டு வந்திருக்கோம். நம்ம கிச்சன் கலர்ஸ் பார்த்தா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த ஒயிட் வித் ஒரு வயலட் கலரில் பண்ணியிருக்கோம் பாருங்கள். பாருங்கள் அப்படியே நீங்கள் இது வந்து ப்ளைவுட் இல்லைங்க, இது வந்து யூபிவிசிங்க. ஓகேங்களா, யூபிவிசி அந்த ஃபினிஷிங்கில் இருக்குது, ப்ளைவுட் ஃபினிஷிங் இருக்குது. அதில் எல்லாமே ஜி ப்ரொஃபைல் ஹேண்டில் கொடுத்து டேண்டம் பாக்ஸு, டோர்ஸ் சாஃப்ட் க்ளோசஸ்ஸு. ஓகேங்களா, அது போக விக்கெட் பேஸ்கெட்ஸ் பாருங்கள், அது விக்கெட் பேஸ்கெட்டு. விக்கெட் பேஸ்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மூங்கில் இருக்கும் இல்லைங்களா, கூடை மாதிரி இருக்கும். நம்ம அதில் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸை போடும்போது அதில் ரொம்ப நாள் நம்ம எடுக்காமல் வந்தால் வச்சுக்கோங்களேன் கரையாகும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவீங்க. இந்த மாதிரி இது போடும்போது கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு வென்ட்டு வர்றதுக்கு தான் இந்த டிசைன்ஸ் பாருங்கள். எஸ்எஸ் மிரர் கோட்டிங்கில் அந்த மாதிரி ஒரு 3 நம்பர் ஆஃப் 3 பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் பேஸ்கெட் போட்டிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பேன், அந்த பேன் எல்லாமே ஹேங்கிங் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். பேலன்ஸ் செல்ஃப்ஸு இந்த இடத்துல ஒரு 5 ட்ராலிஸ் கொடுத்துருக்கோம், டேண்டம் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். இங்கே நார்மல் டோர் தான். இங்கே சின்னதாக அவங்க டிஷ்வாஷர். இதே ப்ரீவியஸாக நீங்கள் வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க, பிளான் பண்ணுறீங்க, பில்ட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம சிங்க்குக்கு ரைட் சைடில் வச்சிங்கன்னா, ஏன்னா டிஷ்வாஷர் சின்னதாக இருக்கும்போது உள்ளே தள்ளிடலாம், கொஞ்சம் பெருசாக இருக்கும்போது இந்த டேபிள் டாப் வந்து 27 இன்ச்சஸ் வைப்பாங்க. ஓகேங்களா, அப்போ 27 இன்ச்சஸ் வைக்கும்போது டிஷ்வாஷர் 30 இன்ச்சஸ் வரும்போது தனியாக தெரியும். இந்த டிஷ்வாஷர் இங்கே கொண்டு வந்துட்டிங்கன்னா இந்த இடத்துல டோர் போட முடியாது, ஒரு கண்டினியூட்டி இருக்காது. ஸோ அதனால் நம்ம எப்போவுமே சிங்க்கு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே டிஷ்வாஷர் நீங்கள் வச்சிங்கன்னா இது தனியாக செப்பரேட்டாக இருக்கும். ஈவனாக ஒரே மாதிரி டோர்ஸ் வரும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் சென்டரில் பிளான் பண்ணிட வேண்டாம் டிஷ்வாஷர் மட்டும். இன்னொன்று, நீங்கள் டிஷ்வாஷர் பிளான் பண்ணுறீங்கன்னா அதுக்கு அந்த ஸ்பேஸ் விட்டுட்டு ப்ளம்பிங் லைன், இன்லெட், அவுட்லெட், சுவிட்சஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுங்க. ஓகேங்களா. அப்புறம் வால் பாக்ஸு, சிம்னிக்கு ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் அப்படியே ஒரு பாருங்கள், அந்த பிளேட்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு மேலே வைக்கிற மாதிரி. ஸ்லீக்கு சில பிராண்டில் மட்டும் தான் இருக்குதுங்க. தண்ணி பிளேட்ஸ் வைக்கும்போது தண்ணி விட்டாகும்போது நம்ம எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட்ஸ். கிச்சன் அக்சசரிஸ் ஃபிட்டிங்ஸ் வந்து லாட் ஆஃப் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க. நம்ம யூசேஜ் தகுந்த மாதிரி நம்ம வீட்டில் கொண்டு வந்துக்கலாம், ஃபிட் பண்ணிக்கலாம். அப்படியே கண்டினியூட்டிவ் லாஃப்ட்டுங்க, லாஃப்ட்டுக்கு எதுவுமே டோர்ஸ் போடல, டக்கு வரனால நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டோம். நம்ம ஒவ்வொரு டைம் ஃபேன் போட்டிருக்காங்க, ஃபேன் போடும்போது எப்போவுமே பார்த்து டோர் ஓப்பன் பண்ணுங்கள், லாஃப்ட் டோர் மட்டும். இது கம்ப்ளீட்டாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் வித் வயலட் கலரில் பண்ணியிருக்கேன். அப்படியே ஒரு ஸ்டோர் ரூம் பார்த்தீங்கன்னா ஃபுல் மேலே ஃபுல்லாக ஒயிட் பாருங்கள். இங்கே கம்ப்ளீட்டாகவே வயலட், உள்ள 2 ட்ரார். இது ஃபுல் அண்ட் ஃபுல் யூபிவிசி ப்ளைவுட் இல்லைங்க, அந்த ஃபினிஷிங்கில் இருக்கும். ஏன்னா நிறைய குவாலிட்டிஸ், நிறையா கலர்ஸ் எல்லாம் நிறைய பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குதுங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு அமைப்புக்கு தகுந்த மாதிரி
நம்ம வீட்டு அமைப்புக்கு தகுந்த மாதிரி டிசைன் தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம், பிளான் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு ஏன்னா நம்ம வீடு பார்த்து பார்த்து கட்டுவோம். சில எனக்கு இது வேணும், இது வேண்டாம், நம்ம இன்ஜினியர் சொல்லி அதுக்கு தகுந்த பில்ட் பண்ணுவோம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் நம்ம கலர்ஸ் ஆகட்டும், நமக்கு என்ன யூஸ் ஆகுதோ நம்ம அதுக்கு தகுந்த பேட்டர்ன்ஸ் அந்த இடத்துக்கு அந்த சில பேட்டர்ன்ஸ் கொடுக்கும்போது இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும். ஒரு இன்னேட்டிவ் ஐடியாஸ் கொடுக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். நாங்களும் ஐடியாஸ் கொடுப்போம், கஸ்டமர்ஸ் ஐடியாஸ் கொடுப்பாங்க. அது எல்லாமே மேட்ச் பண்ணி தான் நம்ம இந்த ஒரு ஃபுல் ஒரு ஹோம் இன்டீரியர் பண்ணும்போது அவ்வளோ வாவ் சொல்கிற அளவுக்கு இருக்குதுங்க. இங்கே வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஓவன் வைக்கிறதுக்கு, ஏன்னா நம்ம வந்து இன்பில்ட் ஓவன்னா நம்ம ஃபுல் பாக்ஸ் பண்ணி வைப்போம். இது வந்து வெளியே வைக்கிற ஓவன் தான். ஓவன் வைக்கிறதுக்கு வேண்டி ஓப்பன்ஸ் விட்டுருக்கோம். அந்த லைன் ஒயர்ஸ் எல்லாம் போகிறதுக்கு வேண்டி அங்கே கார்னரில் கேப் விட்டுருக்கோம் பாருங்கள். அது ஓவன் ஐட்டம் திங்ஸ் இல்லாமல் மேலே கீழே வைக்கிறதுக்கு வேண்டிய ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா இன்பில்ட் ஓவன் இல்லாமல் நார்மல் ஓவன் வச்சோம்னா அந்த ஹீட் ரெடியூஸ் ஆகும். ஓகேங்களா? நம்ம வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாது. நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ப்ராப்ளம் ஆகும். அதனால் ஓப்பனாக தான் இருக்கணும் ஓவன். கிச்சனில் சின்னதாக ஒரு ஃபோல்டிங் டேபிள், வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுக்கு, ஒரு மிக்ஸி டக்குன்னு யூஸ் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி அர்ஜென்ட் ஒர்க்குக்கு நம்ம இந்த மாதிரி ஃபோல்டிங் ஸ்பேஸ் இருக்கும்போது அந்த இடத்துல ஃபோல்டிங் போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஒயிட் வித்து ஒரு வயலட் கலரில் ஒரு சூப்பராக இருக்கும் கிச்சனு.